ஏன் சார், இதெல்லாம் கள்ள கணக்கு எழுதி சம்பாதிச்ச கள்ள பணம் தானே. இம்புட்டு பணம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கேட்டரிங் பண்ணதுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த மனோகரன். அவனை என்ன பண்றேன் பாருங்க. ஆடிட்டர் சார், மனோகரன் நம்பர் சொல்லுங்க. சொல்லு. தோட்டத்துக்கு போனவொன்னு போன் பண்றேன்னு சொன்னா இன்னும் போனை போடல. போனானா இல்லையானே தெரியலையே. இது என்னடா புது நம்பரா இருக்கு? ஹலோ, மடப்பையன் மனோகரன் இருக்கானா? சாரி, வாய் உளறிடுச்சு. மக்கள் தொண்ட மனோகரன் இருக்காரான்னு கேக்குறதுக்கு பதிலா மடப்பைய மனோகரான்னு கேட்டுட்டேன். சாரி. ஏய், உன் சாரியை தூக்கி குப்பையில போடுற. எதுக்குடா போனை போட்ட? முதல்ல போனை வை. ஹலோ, போனை வச்சிடாதீங்க. இந்த கோச்சனைக்கு பக்கத்துல 10 கிரவுண்ட் இடம் இருக்குல்ல, யார் பேர்ல வாங்கிருக்கீங்க? ஏதோ புஷ்பலதா. ஏதோ புஷ்பலதான் பேர்லாம் போட்டிருக்கு. டேய், யாரா நீ? எதுக்கு அந்த டீடைல் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? என்னையா யாருன்னு கேட்ட? நான் தான் ஐடி ஆபீசர். ஐடி ஆபீசரா? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு வந்து கோடிக்கணக்கான பணம், நகை, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குட்டியானையில எழுதிட்டு வந்தேன்ல, அந்த ஐடி ஆபீசர் தான் பேசுறேன். டேய், நீ டிரைவர் தானே? நீ அந்த வேலுவோட மச்சான் தானே நீ? அது உன் மண்டைய கழுவுறதுக்கு நான் ஓட்டின ரீல். இப்ப பேசுறேன் பாத்தியா? இதுதான் ரியலு. சரி, அதை விடு. இப்ப நீ என்ன பண்றனா, கையில ஒரு 4 லட்சம் ரூபாய் எடுத்துக்கோ. நேரா மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போ. அங்க யமுனான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கால்ல கபால்னு விழுந்துரு. அவங்க தடுப்பாங்க. நீ தயங்காம கால்ல விழுந்துடணும். மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் கையில கொண்டு போற 4 லட்சம் ரூபாய அவங்க கிட்ட கையில கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம வந்துகிட்டே இருக்கணும். என்ன புரியுதா? டேய், எதுக்குடா 4 லட்சம்? 4 லட்சம் எதுக்குடா கொடுக்கணும்? நான் 3 லட்சம் தான் கொடுக்கறேன்னு சொன்னேன். ஏய், எதுக்கு இப்ப டென்ஷனா எந்திரிச்ச? உட்காரு. ஏச்சி உட்காரு. நான் எந்திரிச்சது உனக்கு எப்படி தெரியும்? பேசின பணத்தை ஒழுங்கா கொடுத்திருந்தா 3 லட்சம் ரூபா தான். ஆனா நீ ஃப்ராட் தனம் பண்ணதுனால 1 லட்சம் ரூபா பெனால்டி. போடா செல்லம், போய் 4 லட்சம் ரூபா கொடுத்து மன்னிப்பு கேளு பாக்கலாம். நீ பணத்தை கொடுத்துட்டு சொல்லுவியா, நான் உங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்ட நகை, பணம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்டே திருப்பி கொடுத்துருவானா? அண்ணாச்சிய நம்ப வேண்டாம், ஏமாத்திடுவான்னு நீங்க முதல்லயே சொன்னீங்க. நான் உங்க பேச்ச கண்டுக்காம என் பாட்டுக்கு வேலை செஞ்சேன். ஆனா பணத்தை தர முடியாதுன்னு சொன்னவன மனசு மாத்தி பணத்தை கொடுக்க வச்சிருக்கீங்க. இத என்னால மறக்க முடியாது. உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ணா, நீங்க எப்படி நீ மனோகர் மனச மாத்தன? யமுனாவை ஏமாத்தின மனோகரனை நானும் சின்னதா ஒரு பொய் சொல்லி ஏமாத்தினேன். அதுல பயந்து போய் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டான். நீ பணத்தை கொடுத்துட்டு சொல்லுவியா, நான் உங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்ட நகை, பணம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்டே திருப்பி கொடுத்துருவானா? ஆனா இதுல நீ ஏதாச்சும் ஒண்ணு சொதப்பனு வச்சுக்கோயேன், வண்டியை நேரா இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு விட்டுருவேன். ஞாபகத்துல வச்சுக்கோ. வேணாண்டா, அங்கெல்லாம் போயிடாத. நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துறேன்டா. ஏய் சக்தி, சக்தி கோவம் புரியுது. ஆனா சாப்பிட உட்கார்ந்தவர் கிட்ட இப்படி எல்லாம் பேச வேண்டாம் சக்தி. என்ன நீ பேசுறீங்க நீங்க? இன்னைக்கு நீங்க உங்க அம்மா வீட்ல இருக்கீங்களா இல்ல உங்க மாமியார் வீட்ல இருக்கீங்களா? உங்க அம்மாவும் உங்க மாமியாரும் சேர்ந்து செஞ்ச கொடுமையெல்லாம் மறந்துட்டீங்களா? உங்களையும் உங்க குழந்தையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்களே, அது எல்லாத்தையும் மறந்துட்டு இவனுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? டேய், இன்னும் எப்பற நீ இங்க உட்கார்ந்திருக்க? உனக்கு ரோஷமே வரலையாடா? இதோ எங்க அம்மாவை பாரு. எலெக்ஷன்ல உங்க அம்மாவை எதிர்த்து நின்னாங்கங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்க அம்மா எங்க அம்மாவை சுட்டாங்க. ஆனா நீ கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம
எங்க வீட்டுக்குள்ள விருந்து சாப்பிட உட்கார்ந்திருக்கேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? சக்தி வா வாமா. மா இல்லம்மா, இவனை வெளியில விரட்டி விடாம நான் நகர மாட்டேமா. டேய், என்ன ஒழுங்கா எக்ஸாம் எழுதி விட்டாங்களாடா உங்க அம்மா? சென்னைக்கு ரவுடிங்களை அனுப்பி எக்ஸாம் எழுத போற வழியிலேயே என் உயிரை கெடுக்க பார்த்தாங்களே, அதெல்லாம் மன்னிச்சு மறந்துட்டு உனக்கு நாங்க சோறு போடணுமா? அப்படியே போட்டாலும் அது நீ சூடு சொரணை இல்லாம அப்படியே திம்பியா? ஏய், என்ன ஜென்மண்டா நீ? இப்படி எல்லாம் திங்கிறதுக்கு பதிலா நீ பட்னி கடந்து சாகலாண்டா. என்னடி பண்ணிட்டு இருக்க? ஐயோ ஐயோ வெற்றி, தம்பி உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஆமாண்ணா, உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல சரண்யா, வெற்றி, நீங்க எதுவுமே பேச வேண்டாம். இங்க பாருங்க, இது எல்லாமே உங்களுக்காக செஞ்சது. பேசாம உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்லங்க, என்னால உட்கார முடியல. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்களா? இவ பேசினதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்து சாப்பிடுங்க. அட, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. கஷ்டமா இருக்காமே, கஷ்டமா இருக்கு. நானே இன்னும் ரசத்தை கண்ணுல காட்டலையே, அதை எடுக்கலாம் நினைச்சுதான் எந்திரிச்சேன். நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஓய், என்ன லுக்கு?